வேலைக்கு போகிறவங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். 100 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுடலாம். தக்காளி கொலைய வேகட்டும். 100 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுடலாம். 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுடலாம். 100 கிராம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுடலாம். சேர்த்து எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். காய் நல்லா வெந்துச்சு. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டலாம். 3/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம். இதையும் எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்கா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. லெமன் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன், இதை ஊற்றிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். சுட சுட டேஸ்டான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க.